முதல்ல திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தலைப்பே கேள்வியாக வைக்கிறேன். கூட்டணி வியூகத்தில் இந்த மூவரில் யார் வென்றது? கூட்டணி அரசியல் என்பது இயற்கைக்கு மாறான தேர்வு தான். அன்நேச்சுரல் செலெக்ஷன் பாலிடிக்ஸ் எப்போதுமே. வெற்றி ஒன்று தான் அதில் பிரதான இலக்கு. அப்போ கூட்டணியை அமைப்பதில் யார் வல்லவர்கள், அந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்பதில் யார் வல்லவர்கள், இந்த பதிலில் தான் அந்த முதல் கேள்விக்கான பதிலும் அடங்கி இருக்கு. இப்போதைக்கு என்ன தோன்றுகிறது என்றால், திமுக கூட்டணியில் 20 அமைப்புகள் மற்றும் கட்சிகள், அவர்களோட ஒட்டுமொத்த பலம், அதாவது கியூமுலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக தெரிகிறது. சரி, எடுத்துக்காட்டாக ஓபிஎஸ் வந்து திமுக சேர்ந்த போது பல விமர்சனங்கள் வந்தது. அதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணி நாளை மறுநாள் திருமங்கலத்தில் ஒரு பெரிய இணைப்பு மாநாடு, மதுரை பக்கத்தில் திருமங்கலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கான இருக்கைகள் தயார் செய்யப்படுது. காலையில் மதுரையில் நான் பேசும்போது ஒரு ரெடியார் ஒருத்தரோட வேக்கன்ட் லேண்டை வாங்கி, அதாவது ஒரே நாள் இரவு அந்த வேக்கன்ட் லேண்டை வந்து சுத்தப்படுத்தி சேர்கள்லாம் ஆர்டர் பண்ணி பெரிய ஏற்பாடு தெரியுது. முதலமைச்சர் போறாரு. சரி, உடனடியாக ஃப்ளைட்டில் போய் கலந்துட்டு திரும்புறாரு. திருப்பி 9ஆம் தேதி திருச்சியில் ஒரு மாபெரும் கூட்டம் வந்து திமுக நடத்துது. அது ஒரு 4-5 லட்சம் பேருக்கான ஏற்பாடாக தெரிகிறது. இப்போ திமுக கூட்டணி அமைப்பதற்கு முன்பே கூட சில அடிப்படையான விஷயங்கள், அதாவது இது மாதிரியான விஷயங்களே செய்திருக்கிறது. அதாவது ஜெல்லு. இப்போ நீங்க சொன்ன ஆரம்பத்தில் குறிப்பிட்ட பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டம் பிரம்மாண்டமாக தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகான அந்த ஒற்றுமை வந்து வெளிப்படவே இல்லை. அதிமுக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனை. மதுரையில பொதுக்கூட்டம் நடந்தது, அங்க அந்த ஒற்றுமை வெளிப்படலாம் நினைக்கிறீங்களா? அதற்கு பிறகு நடக்கணும் இல்லைங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்க கலந்துக்கிடணும். அது இல்லையே, அது ஒரு ஒரு சிக்கல் தான். உதாரணமாக அதிமுக கூட்டணியில ஒரு ஃபியர் வந்துடும். திடீர்னு பீகார்ல முதலமைச்சரை தூக்கிட்டு அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டாங்க. ஆனா இதைத்தான் தேஜஸ்வி ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொன்னாரு. இவங்க ஆட்சிக்கு வந்தா இவரு டெம்பரரியா இவரை வச்சுட்டு அப்புறம் தூக்கிடுவாங்கன்னு தான் சொன்னாரு. 1975 பாட்னா ரேலியை பார்த்தவர்கள நான் ஒருவங்க பார்வையாளனாக பார்த்ததுல ஜெயபிரகாஷ் நாராயணன் ரேலி. அப்பெல்லாம் நிதிஷ்குமார்ங்கிறவர் ஒரு யங், ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் ரிபல் லீடர், இந்திரா காந்திக்கு எதிராக அப்படி எல்லாம் இருந்த நிதிஷ்குமார் இப்ப இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு தோணுது. ஆனால் அது அந்த மாநில அரசியல்ல என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? தேஜஸ்வி உடனே சொல்றாரு, இது தமிழ்நாட்டிலேயே பிரதிபலிக்கும் பாருங்கன்றாரு. பீகாரை தமிழ்நாட்டோட லிங்க் பண்ணி பேசுறாங்க. இப்ப அகில இந்திய அரசியல்ல பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது அது பின்னடைவை சந்திக்கிறதுங்கிற உணர்வு ஏற்படுது. அதுக்காக நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டு கூட்டணியில திமுக கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணியில இந்த அடிப்படையான ஒரு அன்சேஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. தாவேகா இன்னமும் கூட்டணி அமைக்கல, ஏன்னா அதை பற்றிய கருத்துகள் நமக்கு இல்ல. அதுதான் நான் கேள்வியாக கேட்க வந்தேன் திரு ஷியாம். அதாவது ஆல்ரெடி இருந்த ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிகளுக்குள்ள இருந்து கட்சிகள் வேறு வேறு இடங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இப்ப காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகும்னாங்க, அது போக விடாம தடுத்துட்டாங்க. இப்ப அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கும், மெகா கூட்டணி அமைக்கும் அப்படின்னாங்க, அது அமைஞ்சிருக்கா? இல்ல திமுக அதை தக்க வைத்து கொண்டு இருக்கிறதா? இப்ப இந்த மாதிரியான ரேசஸ்ல காப்பாத்தினதுலயும் கூட சேர்த்துக்கிட்டதுலயும் யார் இப்ப லீட்ல இருக்கிறான்னு நான் கேட்கிறேன். காப்பாற்றுவதிலும் எண்ணிக்கையை பெருக்குவதிலும் திமுக தான் முன்னணியில் இருக்கு. சரி, அதிமுக எந்த இடத்துல தவற விட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க இந்த மெகா கூட்டணியை? அதிமுக பிஜேபி கூட்டணி அமைக்கும் போதே நிறைய கட்சிகளுக்கு அந்த கூட்டணியில இணைய முடியாத அளவுக்கான ஒரு தடை வந்துருச்சுங்க. அது ஒரு வேக தடை. எப்படி? எப்போ நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறீர்களோ அப்போதே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெற முடியாது. இதுதான் ஒரு பிராக்டிகல் ரியாலிட்டி. அப்போ அதிமுக கூட்டணியில சேர்ந்தது வந்து பாமக. மற்ற கட்சிகள் ஏற்கனவே பிஜேபியை சகித்து கொண்டு என்டிஏல இருக்கிற கட்சிகள். புதிய கட்சிகள் எப்படி அங்க இணையும்? இப்ப ஐஜேகேயோ அல்லது வந்து புதிய நீதி கட்சியோ ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில பிஜேபியோட எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவங்க இருக்கிறாங்க. சோ அது அப்படியே போயிருச்சு. புதிய கட்சிகள், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்றவங்க எப்படி வருவாங்க? வாய்ப்பே இல்லையே. அப்புறம் எப்படி மெகா கூட்டணியை உருவாக்க முடியும்? சரி, தாவேகா எங்க தவற விட்டுச்சு நீங்க நினைக்கிறீங்க? தாவேகாவோட பிரச்சனை அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட் தான். விஜய் அவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வந்து எப்படி ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுவாரா? அதுக்கான அது சரியா வராதுங்க. அண்ணாவே 67 முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாதுங்க. எங்க கல்லூரி காலகட்டத்தில் 67 விருகம்பாக்கம் எங்க கூட்டம், திமுக கூட்டம். யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்தோம். எல்லாரும் பேசுறாங்க, அண்ணாவும் பேசினாரு. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் சொல்லல. ஏன்னா சீனியர் லீடர்ஸ், இப்ப ராஜாஜி அவர் முன்னாள் முதல்வர், இன்னும் சொல்ல போனால் கவர்னர் ஜெனரல் மாப்போசி, இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அண்ணா அறிவிக்கல. சந்தேகம் கிளப்பினாங்க. அதை தவிர்ப்பதற்கு அவர் வந்து தென்சென்னையில வந்து
பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டு விட்டார். ம். அப்போ சிக்கல் வரல. அதாவது ஈகோ இஷ்யூ எதுவுமே வரல. ம். இங்க வந்து விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க. அது அவர்கள் உரிமை. ம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு எப்படி பிற கட்சிகள் போகும்? எனவே அந்த கூட்டணி ஆரம்பத்திலேயே அது அது அதாவது அது உருவாக விடாமலேயே அது தடுத்து விட்டது. அந்த வியூகம் சரியில்லை. ஆனா காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தினது, அஹ், ஏறக்குறைய கிரீஷ் ஜோடங்கர் பேசுனதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஏறக்குறைய கொஞ்சம் ஒரு ஒரு இணக்கப்பாடு அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் திரிஷா? தமிழ்நாடு அரசியல் புரியாத டெல்லி அரசியல்வாதிகள் பேசுறதுங்க. இது தேசிய கட்சிகளுக்கு உரித்தான வியாதி அது எப்போதுமே. என்ன காரணம் அப்படின்னா, சோடங்கர் என்ன வேணாலும் பேசிடுவாருங்க. அவர் கோவா அரசியல்வாதி. இப்போ கோவாலே ஒரு திரைப்பட நட்சத்திரம் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தாருன்னா அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சோடங்கர் முன்மொழிஞ்சிருவாரா? அது எப்படி சாத்தியம்? அப்ப தலைவர்களுக்கு இடையில வந்து அந்த ஈகோ இஷ்யூ வராதா? ஆனா தமிழ்நாட்டுக்கு அவர் எந்த விதமான வைத்தியத்தை வேணாலும் பரிந்துரை செய்வார். ஏன்னா அந்த வைத்தியத்தை அவர் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. அதிக சீட்டு பெறணும், அது ஓகேங்க. அதுல நான் மாற்று கருத்தை வைக்கல. எல்லா கட்சிகளுக்கும் உரித்தான உரிமை தான். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இங்க முதலமைச்சர் இல்லைன்னு சொன்ன பிறகு அதை கொஞ்ச நாள் அதே இசையை வந்து வாசிச்சு பார்த்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் வந்து கூடுதலாக 2 அல்லது 3 சீட்டு ராஜ்யசபா சீட்டு லாபம். இந்த நிலைமையில அவங்க முடிஞ்சிட்டாங்க. சரி, ராஜ்யசபா சீட்டு இவங்க தமிழ்நாட்டில் வாங்கல அப்படின்னா அவங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே வந்து மாநிலங்களவையில் பாதிக்கப்பட்டிருக்கும். காங்கிரஸ் கட்சியோட எதிர்கட்சி அந்தஸ்துக்கு 1-2 தான் இன்னும் குறைவாக இருக்கிறது. அதுவே பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் போது வேற வழியே இல்லைங்களா, அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் தாவேக்காக்கு எங்க ஆப்ஷன் இருக்கு? 2029 வரைக்கும் தாவேக்காக்கு எம்பி வர்றதுக்கு எப்படி வழி இருக்கு? சோ என்றைக்குமே அந்த கூட்டணி வராது என்பதுதான் எங்களோட கருத்து ஆரம்பத்தில் இருந்தே. ஆனாலும் தாவேக்காவை அவர்கள் காட்டினார்கள். முதலமைச்சர் வந்து அதை எப்படி இடம் கண்டு கொண்டாருன்னா, தேவையற்ற வகையில வந்து அந்த செக்குலர் ஃப்ரண்ட்ங்கிறது அடிபட்டு போகுது, கூட 2-3 சீட்டு தானே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு. ஒரு வகையில் பார்த்தால் கூட்டணியை ரொம்ப சாமர்த்தியமாக கட்டமைத்து பெரிய கூட்டணியாக, மெகா கூட்டணியாக, பலமுறுதிய கூட்டணியாக உருவாக்கி இருப்பது, அப்படி தோற்றம் அளித்திருப்பது வந்து முதலமைச்சர் தான். இப்ப தாவேகா தனித்து விடப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி பார்த்துக்கலாம்? ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான அணி போகலாம். தனித்து விடப்பட்டிருக்கிறது நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு காலத்துலங்க அந்த செப்டம்பர் அதுக்கு முன்பே விஜய் வந்து நலம் விசாரிப்பதற்காக தைலாபுரம் போவாருங்கிற பேச்சு அடிபடுது. உங்களுக்கு தெரியும் அது. ஆமா, இங்கேயும் நம்ம அதை பேசி இருக்கிறோம். அப்பவே இந்த பேச்சு இருந்தது. அதாவது டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில அந்த கருத்து மோதல் வரும்போது இந்த பேச்சு இருந்தது. அதுக்கு பிறகு இப்ப சமீபத்துல என்ன ஆச்சுன்னா, இல்ல டாக்டரும் என்டிஏ கூட்டணி தான் வர போறாருன்னு ஒரு சில தினங்களாக அந்த பேச்சு வந்தது. இப்ப ராஜ்யசபா தேர்தல் வரும்போது அந்த பேச்சை முற்றிலும் ஒழுங்கடிப்பதற்கு டாக்டர் என்ன உத்தியை போட்டிருக்கிறாரு? அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாரு. ஆனா அதுக்கு எங்க ப்ரொபோசிங் எம்எல்ஏஸ் எங்க இருக்காங்க? நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் ப்ரொபோஸ் பண்ணணும்ல. அதுக்கு பாமக டாக்டர் அணியில எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அப்படிங்கும்போது அவர் எதை சொல்றாரு? அரசியல்ல நான் எடுத்த முடிவு தான், நான் கண்டிப்பாக ஒரு நாள் என்டிஏக்கு போக மாட்டேன்னு தானே அதைத்தானே அவர் சொல்றாரு. அது வேட்புமனு தள்ளுபடி ஆயிருக்க, அது டாக்டருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்போ சில நேரங்கள்ல சில குறியீடுகள் வந்து அரசியல்ல தேவைப்படுது, சூசகங்கள் தேவைப்படுது. அதை வைத்துதான் நம்ம இந்த கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை யூகிக்க முடியும். இப்போதைக்கு திமுக கூட்டணி மிகவும் பலமுறுதியதாக எனக்கு தோன்றுகிறது. அதிமுக கூட்டணிக்கான ஆபத்து எதுல இருக்குன்னா, ஒருவேளை பிஜேபிக்கு அதிக இடங்கள் கொடுத்து அவங்க அதிக இடங்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸா அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அது ஆபத்தாக தெரியும்.